அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு இனி டிஏ உயர்வு கிடையாது மற்றும் ஊதிய குழுக்கோட நன்மைகளும் கிடைக்காது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இது உண்மையான தகவலா, புதிய விதி இதிலிருந்து என்னத்தை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, முக்கியமான குழப்பம் அனைவருக்கும் மத்தியில் எழக்கூடியது எதனாலன்னா, நிதி சட்டம் 2025 கீழ் உள்ள புதிய விதிகளின் கீழ் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பிற ஓய்வூதிய பலன்கள் மறுக்கப்படுவதாக கூறப்படும் அறிக்கையின் கூற்றை பொறுத்தவரை விதி 37 கீழ் செய்யப்பட்ட மாற்றத்திற்கும் அகவிலைப்படி அல்லது ஊதிய கமிஷன் சலுகைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகையால் இந்த திருத்தத்தை நிதி சட்டத்துடன் இணைத்து ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுகள் மற்றும் ஊதிய கமிஷனின் சலுகைகள் நீக்கப்பட்டதாக கூறும் அறிக்கைகளின் எந்தவித உண்மையும் இல்லை என்பதை மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஆண்டு மார்ச் மாதம் நிதி மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு மசோதாவின் ஓய்வூதியம் தொடர்பான விதி குறித்து ஒரு சர்ச்சை எழுந்தது. இந்த விதி ஓய்வு பெற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் பழைய மற்றும் புதிய ஓய்வூதியதாரர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துவதாகவும் ஊழியர் சங்கங்கள் தெரிவித்தன. ஸோ இந்த தவறான கருத்தை போக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பின்னர் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி தெளிவுபடுத்தினார். ஸோ இந்த விதி ஜூன் 1, 1972 முதல் தற்போதைய விதிகளை மட்டுமே மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் சிவில் அல்லது பாதுகாப்பு ஓய்வூதியங்களை மாற்றவில்லை என்றும் அவர் கூறியிருக்காரு. ஸோ இந்த 7வது ஊதிய குழுவின் மூலம் கிடைத்த இந்த ஓய்வூதியம் சமத்துவம் அப்படிங்கிற முறையிலேயே தொடரும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 7வது ஊதிய குழுவின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய சமத்துவம் அப்படியே இருக்கும் என்று ஓய்வூதியதாரர்களிடையே எந்தவித பாகுபாடும் காட்டப்படாது என்றும் ஓய்வூதிய நலத்துறை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததா மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களோட கவனத்திற்குன்னு ஒரு குறிப்பிட்டதை சொல்லியிருக்காங்க. அதாவது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய ஆணை சலுகைகள் நீக்கப்பட்டுள்ளதாக வரும் கூற்றுகள் உண்மையல்ல. அரசு பணியில் இருந்து பொதுத்துறை நிறுவனங்களில் சேரும் ஊழியர்கள் தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களது முழு ஓய்வூதிய பலன்களையும் இழக்க நேரிடும் என்று அந்த விதி மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதற்கு ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி ஊதிய குழு சலுகைகள் ஆகியவற்றிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதற்கான விளக்கம். இதில் எதுவுமே குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கூறியிருக்காங்க.